ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த சீரிஸோட 5வது எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல நம்மளுடைய கோல்டன் டைம் டீம் பூங்சன் அப்படின்ற ஒரு ஊர்ல வந்து புதுசா அவங்களுடைய கோல்டன் டைம் டீம் ஸ்டார்ட் பண்ணி அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கேஸா சின்ன குழந்தைங்களை அபியூஸ் பண்ற ஒரு பீடோஃபைல அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பூங்சன் ஏரியாவில் இருக்கிற கமிஷனருக்கு கோல்டன் டைம் டீம் இங்க வந்ததே பிடிக்கவே இல்லை. ஆனா ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்றதுனால வேற வழி இல்லாம தான் அவங்க சகிச்சுட்டு இருக்காரு. இப்போ இவங்களோட ஃபர்ஸ்ட் கேஸே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாரு இல்லையா? நியூஸ் எல்லாம் வேற இதை பத்தி ரொம்ப பாராட்டி ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல அந்த ஆளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிடுச்சு, பெருமையாயிடுச்சு. கம்ஜோவை கூப்பிட்டு வச்சு பாராட்டிக்கிட்டு இருக்காரு. உங்களுடைய ஃபர்ஸ்ட் கேஸே இந்த அளவுக்கு நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல, ரொம்ப சூப்பரா பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்புறம் எங்களோட டிடெக்டிவ் யாங்க உங்க டீம்ல நீங்க சேர்த்துக்கிட்டது ரொம்ப நல்ல விஷயம். நான் சொன்னதுக்காக நீங்க டிடெக்டிவ் யாங்க உங்க டீம்ல சேர்த்துக்கிட்டீங்க. அவர் ரொம்ப திறமையான போலீஸ் ஆபீசர். அவர் உங்க டீம்ல இருந்ததுனாலதான் இந்த கேஸ் உங்களால சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்காரு. சோ டிடெக்டிவ் யாங்க இவங்க டீம்ல இந்த கமிஷனர் தான் வேணும்னே போட்டிருக்காரு போல இருக்கு. உளவு பாக்குறதுக்காக தான் போட்டிருக்காருன்றது அவரோட பேச்சிலேயே நல்லாவே தெரியுது. அப்புறம் இந்த ஹீரோ உங்க டீம்ல டீம் லீடரா போட்டிருக்கீங்க இல்ல, அவன் டீம் லீடரா இருந்து என்ன பிரயோஜனம்? முதல் நாளே ஒழுங்கா வேலைக்கு வரலன்னு கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி அவன் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருப்பான். இதுக்கு மேலேயே அவன் ஏதாவது பிரச்சனை கொடுத்தானா உடனே என்கிட்ட சொல்லுங்க, அவனை நான் சரி கட்டிக்கிறேன். எங்க டிபார்ட்மெண்ட்ல அவனை விடவும் நல்ல போலீஸ் ஆபீசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு நான் ரீப்ளேஸ் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி அந்த கமிஷனர் வேற சொல்லிட்டு இருக்காரா. அதை கேட்டுட்டு கஞ்சோ இருந்துட்டு, உங்களுடைய கன்சர்னுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனா டீம் லீடர் தான் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் கொலை பண்ணாம தடுத்து நிறுத்தினது. அவர் நல்லாவே வேலை பார்த்தாரு, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில வந்துடுறா. வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவ யோசிச்சு பாக்குறா, நம்ம ஹீரோ தானே அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரை அந்த கல்பிரட்டை கொலை செய்ய விடாம தடுத்து நிறுத்துறதுக்காக நிறைய பேசி அவரை சமாதானப்படுத்தி இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த குட்டி பையன் ஜீவனை காப்பாத்தினப்ப கூட அவனையுமே பேசி சமாதானப்படுத்தி இருப்பாருல. அப்ப அவர் பேசினதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவளுக்கு ஒன்னும் தப்பா தோணவே இல்லை. அதனால உடனே ஹீரோக்கு கால் பண்ணி, டீம் லீடர் இன்னைக்கு உங்களோட ஒர்க் சூப்பரா இருந்துச்சு, நல்லாவே வேலை பார்த்தீங்க, தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறான். நான் அந்த கான்ஸ்டபிள் மின்சோவோட மோட்டல் ரூம்ல தான் இருக்கேன், அவன் தான் அந்த கல்பிரட்டா இருக்கணும், அவன் தான் அந்த மாஸ்க் மேனா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. என்ன சொல்றீங்க அப்படின்னு இவ ஷாக் ஆகி போய் கேட்கறா. ஆமா, அந்த மாஸ்க் மேன் கொலை பண்ண எல்லா விக்டிம்ஸோட கொலை பண்ண டெட் பாடியோட போட்டோவும் அவன் கட் பண்ணி எடுத்த அந்த உடல் உறுப்போட போட்டோவும் இங்க இருக்கு. அது மட்டும் இல்ல, 3 வருஷத்துக்கு முன்னாடி அவன் என் பார்ட்னர் கொலை பண்ணும் போது போட்டிருந்த அந்த மாஸ்க்குமே இங்கதான் இருக்கு, அவன் தான் அந்த மாஸ்க் மேன், நம்ம தேடிட்டு இருக்கிற கல்பிரட் அவன் தான் அப்படின்ற மாதிரி அங்க ஹீரோ சொல்ற. அதே சமயத்துல இந்த பக்கம் வாக்கி டாக்கி மூலமா ஜின் கம்ஜோவை கால் பண்றான். மேடம், நீங்க சொன்ன அந்த மின்சோன்ற கான்ஸ்டபிள கோஸ்டல் கார்ட்ஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்ப அவங்க கோஸ்டல் கார்ட்ஸோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. போலீஸ் ஜெனரல் அங்க பாக்குறதுக்காக கிளம்பி போய்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றான். இத உடனே இவ ஹீரோ கிட்டே சொல்றா, இந்த மாதிரி கோஸ்டல் கார்ட்ஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்களாம், இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேக்குறா. நீ உடனே கிளம்பி கோஸ்டல் கார்ட்ஸோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு வா, நானும் உன்னை அங்க வந்து பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே சைட்ல மறைஞ்சு நின்னுட்டு அந்த வயலண்ட் கிரைம் யூனிட்டோட டீம் லீடரும் டிடெக்டிவ் யாங்கும் கேட்டுட்டு இருக்காங்க. அறகுறையா தான் இவங்களுக்கு புரியுது, ஆனா என்ன ஏதுன்னு வேளா வரியா புரியல. உடனே டிடெக்டிவ் யாங் கிட்ட அவங்க யார மீட் பண்ண போறாங்க, என்ன ஏதுன்னு கவனி அப்படின்ற மாதிரி சொல்லி பின்னாடியே அனுப்பி வைக்கிறாரு. இங்க கோஸ்டல் கார்ட்ஸோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு நம்ம ஹீரோவும் கங்ஜோவும் கிளம்பி வராங்க இந்த கான்ஸ்டபிள் மின்சோவை விசாரிக்கிறதுக்காக. அங்க இருக்கிற ஒரு ஆபீசர், சார் போலீஸ் ஜெனரல் வர்றதுக்குள்ள நீங்க 5 நிமிஷம் அதுக்குள்ள விசாரிச்சுட்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் என்னால கொடுக்க முடியாது, போலீஸ் ஜெனரல் வந்தா பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் வந்து அவங்க 2 பேரையும் அந்த கான்ஸ்டபிள் மின்சோவை மீட் பண்றதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. 2 பேரும் போய் மீட் பண்றாங்க. ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு கேக்குறாங்களா. சத்தியமா நான் எதுவுமே பண்ணல சார், ஆன்லைன்ல ஒருத்தரை நான் மீட் பண்ணேன், அவன் தான் இந்த மாதிரி எல்லாம் செட்டப் பண்ணி வைக்க சொன்னான், அப்படி செட்டப் பண்ணா எனக்கு பணம் கொடுக்கறதா சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்றானா. என்னடா செட்டப், இங்க பாரு உன் ரூம்ல இருந்து நாங்க இந்த போட்டோ எல்லாம் எடுத்தோம், இதுக்கு என்னடா பதில் சொல்ற அப்படின்னு கேட்டா, அததான் சார் சொல்றேன், இந்த போட்டோ இந்த எவிடன்ஸ் இது எல்லாமே என் ரூம்ல இருக்கிற மாதிரி அவன் ஒரு செட்டப்பை கிரியேட் பண்ண சொன்னான், அதுக்கு அவன் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னா, அதனாலதான் சார் பண்ணேன், சத்தியமா இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார், எனக்கு எதுவும் தெரியாது சார் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி, அந்த காரோட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ப்ரோக்ராம் நீ தானே பண்ணுன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. நான் தான் சார் பண்ணுனேன், என்ன ஆன்லைன்ல அவனே தான் சார் மீட் பண்ணான், ஆன்லைன்ல அவன் மீட் பண்ணி எனக்கு பணம் கொடுக்குறேன், எனக்கு இந்த மாதிரி ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ற ப்ரோக்ராமா ரெடி பண்ணி கொடு, நான் வந்து இன்சூரன்ஸ் ஃப்ராட் பண்றதுக்காக தான் கேட்கிறேன், உனக்கு $30,000 பணம் தரேன், எனக்கு இது ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டான். அந்த சமயத்துல நான் கேம்லிங்ல விளையாண்டு நிறைய பணத்தை இழந்துட்டேன், கடன்ல இருந்ததுனால வேற வழி இல்லாம அவன் கேட்ட அந்த ப்ரோக்ராமையுமே நான் ரெடி பண்ணி கொடுத்தேன், ஆன்லைன்ல அவனோட பேர் ஹெர்குலஸ், அவ்வளவுதான் எனக்கு அவனை பத்தி தெரியும், வேற எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். இவனோட பேச்சு கொஞ்சம் உண்மையா இருக்கிற மாதிரி கங்ஜோக்கு ஃபீல் ஆகுது. சரி, ஆன்லைன்ல அவன்கிட்ட பேசணும்னு சொன்னால, வீடியோ சாட்ல தானே பேசினேன், அவனோட முகத்தை பாத்தியா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். இல்ல மேடம், நான் அவன்கிட்ட பேசினது ஒரு இல்லீகலான கேம்லிங் வெப்சைட்ல தான் பேசினேன், அவன் மூஞ்சில மாஸ்க் போட்டுட்டு தான் என்கிட்ட பேசினான், அதனால நான் முகத்தை பார்க்கல அப்படின்னு சொல்றான். சரி, அவன் கையில ஏதாவது டாட்டூ இருந்துச்சா அப்படின்னு கேட்கிறா. ஏன்னா இந்த டோ ட்ரக் டிரைவருக்கு கையில கொலை டாட்டூ போட்டிருந்திருப்பான் இல்லையா, ஒருவேளை அவனா இருக்குமோன்ற சந்தேகத்துலதான் கேட்கிறா. இல்ல மேடம், அவன் டாட்டூ எல்லாம் எதுவும் போடல, ஆனா அவன் கை வந்து ஒரு மாதிரி கிளீனா இருந்துச்சு, இந்த பொண்ணுங்க கையெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் சொல்றதை எல்லாம் கேட்டுட்டு கம்ஜோக்கு உண்மைன்ற மாதிரி தான் தோணுது. உடனே ஹீரோவை வெளியில கூட்டிட்டு போய், எனக்கு என்னமோ இவன் உண்மை சொல்ற மாதிரி தான் தோணுது, வேற எவனும் ஒருத்தன் இதுக்கு பின்னாடி இருந்துட்டு வேலை பாக்குறான், எப்படி அவன் டோ ட்ரக் டிரைவரை யூஸ் பண்ணிக்கிட்டோனோ அந்த மாதிரி இந்த கான்ஸ்டபிளையும் யூஸ் பண்ணி
பண்ணிக்கிட்டானோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த கோஸ்டல் கார்டு இவங்களை அனுப்பி வச்சாரு இல்லையா, அவர் வேகமா குடுகுடுன்னு ஓடி வந்து சார் 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு சார், போலீஸ் ஜெனரல் வேற வந்துட்டு இருக்காரு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பின்னாடியே போலீஸ் ஜெனரலும் வந்துடுறாங்க. அப்படியே கட் பண்ணி உள்ள உட்கார்ந்து இருக்கிற அந்த கான்ஸ்டபிள் மின்சோவை தான் காமிக்கிறாங்க. அவன் புலம்பிட்டு இருக்கான். அப்படின்னா அந்த ஹெர்குலஸ்ங்கிறவன் என்னை இதுல மாட்டி வைக்கிறதுக்காக பிளான் பண்ணிருக்கானா, இந்த கொலையெல்லாம் என் தலையில கட்டிட்டு அவன் எஸ்கேப் ஆக போறான், இப்ப என்ன கொலை வரன்னு சொல்லி இவங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்களே, இல்ல இதுல இருந்து நம்ம எப்படியே தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சு பாக்குறான். கஞ்சம் கேட்டிருப்பா இல்லையா, அவன் கையில ஏதாவது டாட்டூ இருந்துச்சான்னு சொல்லி. அவன் அந்த வீடியோவை திரும்பவும் யோசிச்சு பார்க்கும்போது அவன் கையில டாட்டூலாம் எதுவும் இருந்த மாதிரி இவனுக்கு தெரியல. ஆனா அவனுக்கு பின்னாடி ஒரு டப்பாவுல ஏதோ ஒரு பெரிய சைஸ் பூச்சி ஒண்ணு தவழ்ந்துட்டு இருந்திருக்கும். அதை யோசிச்சிருப்பான். ஆமாமா பூச்சி இருந்துச்சு, இதை நான் உடனே சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ரூமுக்குள்ள இவன மாதிரியே கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இவன மாதிரியே தொப்பி போட்டுட்டு மாஸ்க் போட்டுட்டு ஒரு ஆள் வரான். அதாவது அந்த மாஸ்க் மேன் எந்த மாதிரி தொப்பியும் மாஸ்க்கும் போட்டிருப்பானோ அதே மாதிரியே ஒருத்தன் உள்ள வரான். வந்தவன் டக்குன்னு அந்த கான்ஸ்டபிளோட முகத்துல ஏதோ ஒரு துணியை வச்சு அழுத்துறான். மயக்க மருந்தா ட்ரக்கானு தெரியல. அவன் ஒரு மாதிரி அறபோதைக்கு போயிடுறான். ஒரு இன்ஜெக்ஷன்ல பூச்சி மருந்து ஏத்தி இவனோட இதயத்துல டக்குன்னு குத்திடுறான். இது உன்னோட இதயத்தை டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடும், ஒன்னும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குத்திக்கிட்டு இருக்கான். இங்க வெளியே அந்த போலீஸ் ஜெனரல் நம்ம ஹீரோ கிட்டையும் கங்ஜோட்டையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவன் மர்டர் சஸ்பெக்டா இல்லையே, அவன் ஏதோ கேம்லிங்ல பணத்தை ஏமாத்திட்டு ஓடி போனதா சொல்லி தானே அரெஸ்ட் பண்ணாங்க, நீங்க என்ன புதுசா கதை சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. இல்ல சார், அவன் மர்டர் சஸ்பெக்ட் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காங்கோ அப்படிங்கிற மலையில ஒரு போலீஸ் ஆபீசர் கார் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனார் இல்லையா, அந்த கார்ல ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ற ப்ரோக்ராம் ரெடி பண்ணதே அவன் தான் அப்படின்ற மாதிரி இவங்க இங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே கங்ஜோக்கு அங்க உள்ள நடக்கிற விஷயம் சத்தமா கேக்குது. இவ உடனே ஹீரோ கிட்ட போய் சொல்றா, எனக்கு உள்ளுக்குள்ள யாரோ திணற சத்தமும் அந்த லாட்டெக்ஸ் கிளவுஸ் அந்த கல்பிரட் இழுத்து அடிப்பானே அந்த சத்தமும் கேக்குது அப்படின்னு சொல்றா. உடனே வேகமா ஓடி போய் அந்த கான்ஸ்டபிள் இருக்கிற ரூம் கதவை ஓபன் பண்ண பாக்குறாங்க. அது உள்பக்கமா லாக் ஆயிருக்கு. தட்டி பாக்குறாங்க, இவங்களால திறக்கவே முடியல. அங்க உள்ள ஜன்னலை ஓபன் பண்ற சத்தம் வேற கங்ஜோக்கு கேக்குது. அவன் ஜன்னல் வழியா எஸ்கேப் ஆகிறான் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காளா, கதவை எப்படியோ சாவியை போட்டு திறந்துட்டு உள்ள போய் பாக்குறாங்க. அந்த கான்ஸ்டபிள் கீழே துடிச்சுட்டு இருக்கான். அந்த ரூம்ல இருக்கிற ஜன்னல் ஓபன் ஆகிருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்பி இல்லாமையா ஜன்னல் வச்சிருப்பாங்க. அந்த ஜன்னல் வழியா எஸ்கேப் ஆகி போயிட்டான் போல இருக்கு. ஆனா அந்த ஜன்னலோட எண்டுல ஒரு சின்ன நூல் ஒண்ணு கங்ஜோ கண்டுபிடிச்சு எடுத்து கொடுக்குறா. அந்த நூல் அந்த கோஸ்டல் கார்டு போட்டிருக்க அந்த ப்ளூ கலர் யூனிஃபார்மோட அப்படியே மேட்ச் ஆகுது. இவங்களும் அதை வச்சு பாக்குறாங்க. இப்ப அப்படியே இந்த எபிசோடுக்கான டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இது கஸ்டமரோட சீக்ரெட், இதுதான் டைட்டில். இங்க இந்த போலீஸ் ஜெனரல் அந்த கோஸ்டல் கார்டை பிடிச்சி திட்டிகிட்டே இருக்காரு. அந்த கான்ஸ்டபிள் மின்சோக்கு பேனிக் அட்டாக் ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிருக்கணும்ல, அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு ஏன் இப்படி கேர்லெஸ்ஸா இருந்தீங்க அப்படின்னு பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. எங்களுக்கு எப்படி சார் தெரியும் அவனுக்கு பேனிக் அட்டாக் இருக்குன்னு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கதை சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க இந்த கான்ஸ்டபிளோட கொலைய கொலான்ற ஆங்கிள்லயே கொண்டுட்டு போகவே இல்லை, அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கங்ஜோவும் ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வர்றதுக்கு முன்னாடியே அந்த மாஸ்க் மேன் இந்த பில்டிங்ல தான் இருந்திருக்கான், கண்டிப்பா அவன் ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு தான் அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வர வச்சிருக்கணும், இது அவனோட வேலை தான், அவன் ட்ரக்ல ரொம்ப கில்லாடியா இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்க டீம் லீடர் இறந்தப்பவும் அவன் ட்ரக் யூஸ் பண்ணி தான் சாகடிச்சிருக்கான், இப்பயும் அந்த ட்ரக் தான் யூஸ் பண்ணிருக்கான், கண்டிப்பா அவன் ட்ரக்ல நல்லா கில்லாடியா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கானா. நான் இந்த பில்டிங்ல இருக்கிற எல்லா சிசிடிவியும் செக் பண்றேன் அப்படின்ற மாதிரி கஞ்சோ சொல்றா. அதுக்கு பிரயோஜனமே இல்ல, ஏன்னா கண்டிப்பா அவன் பிளைண்ட் ஸ்பாட்டை யூஸ் பண்ணி தான் உள்ள வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் கோஸ்டல் கார்டோட யூனிஃபார்ம்ல உள்ள வந்திருக்கான், அவன் சிசிடிவில மாட்டி இருந்தாலும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த போலீஸ் ஜெனரல் இங்க வந்து இவங்களை பிடிச்சி திட்டுறாரு. நீங்க என்னமோ அவங்க கிட்ட வயலண்டா பேசிட்டீங்க, நடந்துட்டீங்க, அவனை மிரட்டிட்டீங்க, அதனாலதான் அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி பேசுறாரா. ஏன் சார் நீங்க இதை இந்த கொலைன்ற ஆங்கிள் யோசிக்கவே மாட்டீங்களா, ஹார்ட் அட்டாக்னே கதையை முடிச்சிடலான்னு பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கங்ஜோ சண்டைக்கு போறா. உடனே ஹீரோ வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் வேலையை எப்படி பாக்குறதுன்னு தெரியலன்னா பரவாயில்ல விட்டுட்டு போங்க, ஆனா எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, நாங்க பிஸியா இருக்கோம், நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்ஜோ அங்க இருந்து இழுத்துட்டு வந்துடுறான். இந்த ஆள்கிட்ட ஆர்கியூ பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்ல, கேஸ் இழுத்துட்டு தான் போகும், நம்ம வேலையை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்துடுறான். டோக்கிக்கு கால் பண்ணி அவன் இன்னமும் அந்த கான்ஸ்டபிளோட ஹோட்டல் ரூம்ல தான் இருப்பான் போல இருக்கு. டே அங்க இருக்கிறது எல்லாமே செட்டப், அங்க இருக்கிற எதையும் விடாத எல்லாத்தையும் எடுத்துட்டு உடனே அங்க இருந்து கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சொல்றான். அவன் அவசரமா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கங்ஜோ என்ன பண்றா, ஜின்னுக்கு கால் பண்ணி இந்த மாஸ்க் மேன் ஹெர்குலஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து தான் இந்த கான்ஸ்டபிள் மின்சோ கிட்ட ஆன்லைன்ல பேசியிருக்கான், அந்த ஹெர்குலஸ்ங்கிற ஐடியை பத்தி கொஞ்சம் விசாரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் தான் காமிக்கிறாங்க. ஜின் பார்க் கிட்ட கேக்குறான், நமக்கு துப்பாக்கியை யூஸ் பண்ற அதிகாரம் இருக்கா அப்படின்னு கேக்குறான். ஏன் அப்படி கேக்குற அப்படின்னு கேட்டா, இல்ல இப்ப நம்ம தேடிட்டு இருக்க குற்றவாளி சைக்கோபாத்தா இருப்பான் போல இருக்கு, அவனால நம்மளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயந்து போய் கேட்டுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராத, நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி பார்க் தான் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா.
இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த மாஸ்க் மேலதான் காமிக்கிறாங்க. அவன் எப்பவுமே சூயன் டிரான்ஸ்போர்டேஷன் அப்படின்ற ஒரு ட்ரக்ல தான் சுத்திட்டு இருப்பான். இப்பவும் அதே ட்ரக்ல தான் வரான். வந்து எங்கேயோ வண்டியை நிறுத்திட்டு இவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் வந்து என்னையே இன்டரப்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்கான். இவன் அந்த ரூமுக்குள்ள அந்த கான்ஸ்டபிள கொலை பண்ணிட்டு இருக்கும்போது வெளியே போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சு வந்து கதவை தட்டிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அதை பத்தி தான் திட்டிட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. வெளியே போலீஸ் எல்லாம் கதவை தட்டிட்டு இருக்கும்போது ஹீரோ கங்ஜோ கிட்ட கேட்டிருப்பான், உனக்கு நல்லா தெரியுமா உள்ள யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். கன்ஃபார்மா உள்ள வேற யாரோ இருக்காங்க அப்படின்னு கங்ஜோவும் சொல்லியிருப்பான். இந்த சத்தமெல்லாம் கேட்டுட்டு அவன் ஜன்னல் வழியா எஸ்கேப் ஆகி போகும்போது கூட அவன் ஜன்னலை ஓபன் பண்றான் அப்படின்ற மாதிரி கங்ஜோ தான் முதல்ல சொல்லியிருப்பா. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தவன் எப்படி இவளுக்கு இதெல்லாம் தெளிவா கேட்டுச்சு, ஒருவேளை மத்தவங்களால கேட்க முடியாத சத்தம்லாம் இந்த கங்ஜோவால கேட்க முடியுமோ அப்படின்னு சொல்லி இவனுக்கு சந்தேகம் வருது. இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாதிரி அவனே சமாதானப்படுத்திட்டு அவனோட தொப்பி மாஸ்க் அவன் போட்டிருந்த கோட் எல்லாத்தையுமே கலட்டி வைக்கிறான். பார்த்தா அவன் அந்த கோஸ்டல் கார்ட்ஸோட யூனிஃபார்ம் தான் போட்டிருக்கான். நார்மலா ஒரு வேலைக்கு போற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எப்படி போய் வருவாங்களோ அதே மாதிரி கையில ஒரு ஆபீஸ் போற பேக்கை தூக்கிட்டு அவன் அங்க இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ளதான் போறான். ஆனா அவன் மூஞ்செல்லாம் நமக்கு காமிக்கவே இல்லை, பின்னாடி இருந்து தான் காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. நம்ம வயலண்ட் கிரைம் யூனிட்டுக்கு ஏதோ ஒரு புது கேஸ் வந்திருக்கும் போல இருக்கு. ஏரிக்கரையில ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்கு. அந்த டெட் பாடியோட கையில மணிக்கட்டை கட் பண்ணி எடுத்திருக்காங்க. கையெல்லாம் சிகரெட்டால சூடு வச்ச அடையாளம்லாம் இருக்கு. யாரு என்னன்றது அடையாளம் தெரியல, நாங்க டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு கொடுத்திருக்கோம், ரிப்போர்ட் வரதுக்கு நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு டிடெக்டிவ் டீம் லீடர் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரா. ரிப்போர்ட் வர வரைக்கும் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா செவத்தை பார்த்துட்டு நிக்கலாமா, போங்கயா அதான் கொலகாரன் ஒருத்த நேர்ல பார்த்தேன்னு சொன்னா இல்லையா, கொலகாரனுக்கு ஒரு கண்ணு ஃபேக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான் இல்லையா, போய் இந்த பூங்சன் சிட்டி ஃபுல்லா தேடுங்க, எவன் ஃபேக்கான கண்ணோட சுத்துறான்றதை கண்டுபிடிச்சிட்டு தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு திரும்ப வரணும், அது வரைக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அடிச்சு விரட்டிட்டு இருக்காரு. இப்படி இவங்க இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா எமர்ஜென்சி ஹெல்ப்லைன்ல வேலை பார்க்குற ஜின் அந்த பக்கமா கிராஸ் பண்ணவன் இதையெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் போறான். அப்ப டிடெக்டிவ் யாங் குடுகுடுன்னு டீம் லீடரை பாக்குறதுக்காக ஓடி வராரு. நம்ம கங்ஜோவையும் ஹீரோவையும் ஃபாலோ பண்ண சொல்லி அனுப்பி வச்சார் இல்லையா, அதை பார்த்துட்டு வந்து தான் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் கோஸ்டல் போலீஸோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு தான் போனாங்க. அங்க கான்ஸ்டபிள் மின்சோவை அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அவனை போய் தான் இவங்க ரெண்டு பேரும் விசாரிச்சிருக்காங்க. ஆனா இவங்க விசாரிச்சுட்டு வந்த உடனே அவன் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டான். ரெண்டு பேரும் கான்ஃபரன்ஸ் ரூமுக்குள்ள வச்சுதான் அவனை விசாரணை பண்ணாங்க. அங்க சிசிடிவி கேமரா இல்லாததுனால என்ன விசாரிச்சாங்கன்றது தெரிய வரல. இப்போ அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி நேரா ஃபாரன்சிக் லேபுக்கு போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் இன்ஃபார்ம் பண்றான். அங்கேயும் போ, அவங்க அங்க போய் என்ன விசாரிக்கிறாங்கன்றதை கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ஃபாலோ பண்ண சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த மாஸ்க் மேலதான் காமிக்கிறாங்க. அவனோட ரூம்ல தான் இந்த ஏரியாவே ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி சிசிடிவி கண்ட்ரோல் எல்லாம் வச்சிருப்பான் இல்லையா, அந்த இடத்துலதான் இருக்கான். அப்ப அவனோட ஒரு கம்ப்யூட்டர்ல ஏதோ ஒரு மெசேஜ் ஒன்னு பாப்பப் ஆகுது. போய் செக் பண்றான். இவன் ஆன்லைன்ல நிறைய பேர் கூட இந்த மாதிரி பேசுவான் போல இருக்கு. இவனுக்காக கொலை பண்ற வேலையெல்லாம் இவன் அசிஸ்டன்ஸ் வச்சு பண்ணிட்டு இருக்கான்ல, அந்த மாதிரி இவனுக்கு நிறைய பேர் இருப்பாங்க போல இருக்கு. அதுல எவனோ ஒருத்தன் தான் மெசேஜ் பண்ணிருக்கான், எந்த எவிடன்ஸும் கிடைக்காதுல்ல, நம்ம மாட்டிக்க மாட்டோம்ல அப்படின்ற மாதிரி எவனும் மெசேஜ் பண்ணிருக்கான். ஏன் உனக்கு சந்தேகமா இருக்கா என்ன, எந்த பிரச்சனையும் வராது, நீ சந்தேகப்படவே படாத. டாக்டர் ஃபேவரோட வேலையே இந்த உலகத்துல இருக்கிற மனுஷ பூச்சிங்களை எலிமினேட் பண்றதுதான். அந்த வேலைக்காக தான் உங்களை எல்லாம் அவரோட டீம்ல சேர்த்திருக்காரு. அதனால நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் மெசேஜ் அனுப்புறான். ஒருவேளை அந்த கான்ஸ்டபிள் கிட்ட ஹெர்குலஸ் என்ற பேர்ல இவன் பேசின மாதிரி இங்க எவனோ ஒருத்தங்கிட்ட டாக்டர் ஃபேவர் அப்படின்ற பேர்ல பேசுறானா என்னன்றது தெரியல. இந்த மாஸ்க் மேன் அங்க எதிர்த்தாப்புல பேசுறவங்க கிட்ட சொல்றான், நம்ம உடனே ஒருத்தனை தூக்கி ஆகணும் எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்றான். எக்ஸாம்பிள்கா, இங்க ஒருத்தன் அதிகமா தொல்லை பண்ணிட்டே தெரியறான், நம்ம அவனை வேணா தூக்கிடலாமா, உங்களுக்கு எப்ப தூக்கணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் ஆள் யாருன்றத காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி நான் நேரம் வரும்போது சொல்றேன், அதுக்கு முன்னாடி இந்த கோல்டன் டைம் டீமோட டைரக்டர் கங்ஜோவை பத்தி கொஞ்சம் விசாரிச்சு சொல்லு அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிட்டு இவன் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் எடுத்து ஏதோ பேசி ரெக்கார்ட் பண்றான். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பைடர் டிராப்ல இருந்து ஒன்னு போனா போய் போதுன்னு சொல்லி தப்பிக்க விட்டேன். ஆனா நீ தவழ்ந்து திரும்பவும் சிங்கத்தோட வகைக்குள்ள வரணும், நீயா முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண முடியும், இந்த தடவை உன்னோட முடிவு ரொம்ப கொடூரமா இருக்க போகுது, டீம் லீடர் டாங்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பத்தி தான் அவன் பேசி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணி ஹீரோவையும் கங்ஜோவையும் தான் காமிக்கிறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அந்த கான்ஸ்டபிள் மின்சோவை அட்டாப்சி பண்ண டாக்டரை விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. அந்த டாக்டர் நான் இன்னும் அட்டாப்சி பண்ணல, இப்போதைக்கு நாங்க பிளட் டெஸ்ட் மட்டும் தான் எடுத்திருக்கோம். இந்த பிளட் டெஸ்ட் வச்சு பார்க்கும்போது இது ஹார்ட் அட்டாக் அப்படின்ட்டு தான் தெரிய வருது. ஏன்னா அவனுடைய பிளட்ல கேரட்டின் அப்புறம் கான்சென்ட்ரேட்டான காஃபின் ரெண்டுமே கலந்துருக்கு. மேபி இவன் புரோட்டீன் பவுடரையும் காஃபியையும் ஒரே நேரத்தில் எடுத்துக்கிற பழக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால கூட இவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்றாங்க. சரி அவன் உடம்புல எங்கேயாவது சண்டை போட்டதுக்கான ஸ்ட்ரகிள் பண்ணதுக்கான அடையாளம் காயம் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கறான்னா, அவன் நெஞ்சில வந்து சிராய்ப்புக்கான காயங்கள்லாம் இருக்கு. ஒருவேளை ஹார்ட் அட்டாக் வந்ததுனால கூட இந்த சிராய்ப்புக்கான காயம் வந்திருக்கலாம். ஆனா இதே மாதிரி காயம் அவனோட நெத்திலையும் இருக்கு அப்படின்றத அந்த டாக்டர் காமிக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி இவன் புரோட்டீன் பவுடரையும் காஃபியும் ஒன்னா சேர்த்து எடுத்துக்காம இருந்திருக்கலாம். கொலகாரன் அந்த காஃபினை வந்து இன்ஜெக்ஷன் மூலமா அவனுடைய இதயத்துக்கு இன்ஜெக்ட் பண்ணி அதனால கூட இவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம்ல. அவன் இன்ஜெக்ஷன் போட்ட அடையாளத்தை மறைக்கிறதுக்காக அவனே கூட இந்த சிராய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கஞ்சோ சந்தேகம் கேட்கிறா. நீங்க சொன்ன மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா அதை அட்டாப்சி பண்ணாதான் எங்களால உறுதியா சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்லிடுறாங்க. அந்த சமயத்துல ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது. மெசேஜ் அனுப்புனது அந்த மாஸ்க் மேன் தான். டீம் லீடர் டாங்கு, உங்களுக்கு கரடியை எப்படி வேட்டையாடுறதுன்னு தெரியுமா? கரடிக்கு தேன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு கல்லுல ஃபுல்லா தேனை தடவிட்டு கொண்டு போய் அதை மரத்து மேல வச்சிடணும். அதை தேன் கூட நினைச்சிட்டு
கரடி வந்து அந்த கல்லை வந்து முட்டும். அப்படி முட்டும் போது அது கல்லுல அடிபட்டு கீழே விழும். அந்த சமயத்துல நம்ம போய் அதோட கழுத்தை கட் பண்ணிடணும். அவ்வளவுதான், கதை முடிஞ்சிருச்சு. இப்படிதான் நம்ம கரடியை வேட்டையாடணும். இந்த கதையில வர அந்த முட்டாள் கரடி நீதான், உனக்காக ஒரு பரிசு அனுப்பியிருக்கேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு போட்டோ ஒண்ணு அனுப்புறான். அந்த போட்டோ ஹீரோவோட வீட்டோட போட்டோ. அதை பார்த்தது ஹீரோ அடிச்சு பிடிச்சிட்டு அந்த பொறுக்கி பையன் என் வீட்டுலதான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடுறாரு. கங்ஜோக்கு ஒன்னும் புரியல. பின்னாடியே விரட்டிட்டு போய் ஹீரோ பிடிச்சு நிறுத்தி, என்ன பொறுக்கி பையன், எந்த வீட்டுல, என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறா. இவனும் விஷயத்தெல்லாம் சொல்லவும், நீங்க தனியாலாம் அங்க போக கூடாது, நான் பெட்ரோல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்றேன், நானும் கூட வரேன், வாங்க நம்ம 2 பேரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி ஹீரோவோட வீட்டுக்கு தான் போறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த மாஸ்க் மேன் கோஸ்டல் கார்டோட கெட்டப்ல ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போனாலியா. ஒருவேளை அது ஹீரோவோட அபார்ட்மெண்டா இல்ல அவனோட அபார்ட்மெண்டா என்னன்றது தெரியல. ரெண்டும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. இவங்க 2 பேரும் ஹீரோவோட வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெளியெல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க, துப்பாக்கி கையில வச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் வீட்டை ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் தேடி பாக்குறாங்க. உள்ள எங்கேயுமே அவன் இருக்கிற மாதிரி தெரியல. அப்ப கங்ஜோ சொல்றா, நாம அவனை தேடிட்டு இருக்கோன்ற விஷயம் அவனுக்கு தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன், அதனால சும்மா நம்மள அலக்கழிக்கிறதுக்காக கூட அந்த மாதிரி சொல்லி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்றாளா. இல்ல கண்டிப்பா அவன் சும்மா எல்லாம் சொல்லியிருக்க மாட்டான், அவன் எனக்கு ஏதோ கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பெட்டை பாக்குறான். ஆக்சுவலா ஹீரோவோட பெட்டை தான் அவன் போட்டோ எடுத்து அனுப்பி வச்சிருப்பான். அந்த பெட்டோட தலகாணி கடையில தான் ஹீரோ அவனோட டைரியை வச்சிருப்பான் போல இருக்கு. 3 வருஷமா இந்த மாஸ்க் மேனை பத்தி டீடைல் எல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதி வச்சிருப்பான் இல்லையா, அந்த டைரி. இவன் உடனே போய் அந்த டைரியை எடுத்து பாக்குறான். அதுல இவன் வச்சிருந்த அந்த டீடைல் தான் இருக்குது. அதோட நெக்ஸ்ட் பேஜ்ல ஜின்னோட போட்டோவை ஒட்டி யூ ஆர் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. இதுதான் அவனோட விரல்கள் அப்படின்னு சொல்லி துண்டா வெட்டப்பட்ட விரல்களோட போட்டோ மாதிரி எல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க. அதை பார்த்து இவங்க 2 பேரும் பயந்து போய் நின்றுட்டு இருக்கும் போதே இங்க ஜின்னை தான் காமிக்கிறாங்க. அவன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவனோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கான். போன்ல யார் கூட பேசிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கான். அவனோட டீமை பத்தியும் அவனோட வேலையை பத்தி ரொம்ப பெருமையா தான் பேசிட்டு வந்துட்டு இருக்கான். வந்து கரெக்டா அவனோட வீட்டோட டோரை ஓபன் பண்ணதுமே அவனோட கம்ப்யூட்டர் தானாவே ஆன் ஆகுது. இதை நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தானே போனேன், எப்படி ஆன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து மவுஸ் எல்லாம் ஆட்டி பாக்குறான். அது ஒன்னும் கண்ட்ரோல் ஆகவே மாட்டேங்குது. அது பாட்டுக்கு ஏதோ வீடியோ மாதிரி அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு. எல்லாமே இந்த மாஸ்க் மேன் கொலை பண்ண விக்டிம்ஸோட போட்டோஸும் வருது. கடைசியா ஒரு மாதிரி வினோதமான வீடியோ மாதிரி வருது. ரத்தம், கொலகாரம் மாதிரி இருக்கிற ஒரு கார்ட்டூனு, இவனுடைய துண்டா வெட்டப்பட்ட விரல்கள், அந்த மாதிரி எல்லாம் வந்து இவனை பயமுறுத்திட்டு இருக்கா. இவன் அதை பார்த்து பயந்துட்டு இருக்கும் போதே கங்ஜோ கிட்ட இருந்து கால் வருது. மேடம், நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல வரதுக்குள்ளேயே ஜின் உடனே உன் வீட்டுல இருந்து வெளியில வந்துரு, அந்த கொலகாரன் உன் வீட்டுல ஏதோ ஒரு டிவைஸை செட் பண்ணி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன், உடனே முதல்ல அங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றான். இது என் வீட்டுல டிவைஸா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கம்ப்யூட்டருக்கு கீழே குனிஞ்சு பாக்குறான். அங்க சுவிட்ச் போர்டு இருக்கும் இல்லையா, அதுல கை வைக்கலான்னு போகும்போது டக்குன்னு அது பிளாஸ்ட் ஆயிடுது. ரொம்ப பெருசாலாம் பிளாஸ்ட் ஆன மாதிரி தெரியல. ஆனா இந்த சத்தம் அங்க கங்ஜோக்கு கேக்குது. ஜின்னுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா இவன் மத்த கோல்டன் டைம் டீம்ல இருக்க மெம்பர்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு நேரா ஜின்னோட வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. அவன் கை அந்த சுவிட்ச் போர்டுல வைக்க போகும்போது அது லைட்டா பிளாஸ்ட் ஆயிருக்கு. அதனால அவன் கையில மட்டும்தான் அடிபட்டு இருக்கு. அவனுக்கோ இல்ல அவனோட விரல்களுக்கோ எதுவும் ஆகவே இல்லை. கங்ஜோ வந்து விசாரிக்கிறா, அந்த வீடியோல என்ன வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறா. வெட்டப்பட்ட விரல்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி யாரோ நிறைய பேர் கத்துற சத்தம் எல்லாம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்றான். நீ ஒன்னும் பயப்படாத, நான் பெட்ரோல் போலீஸ் கிட்ட சொல்லி உன்னோட ஏரியாவை நான் கொஞ்சம் அதிகமாவே ப்ரொடெக்ட் பண்ண சொல்றேன், நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்கு மேடம், அவன் இந்த போட்டோவை வச்சுட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவில இருந்து எடுத்த போட்டோ மாதிரி ஒன்னு கொண்டு வந்து காமிக்கிறான். யாரோ ஒரு ஆளு கூடி போட்டுட்டு நடந்து போற மாதிரி இருக்கு. அது ஒரு மாதிரி இருட்டுல எடுத்த மாதிரி இருக்கா. அதனால அவனோட முகம் சரியா தெரியவே இல்லை. இது வந்து செகண்ட் லெவல் பேஸ்மெண்ட்ல தான் எடுத்திருக்காங்க. இது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க பாத்துக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோ கொஞ்சம் வேகமா வந்து அந்த போட்டோவை பிடிங்கிட்டு தேடணும் இவனை அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு போட்டோ பிடிங்கிட்டு வெளியில போயிடுறான். இங்க மத்தவங்க எல்லாம் ஜின்ன சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இல்ல நீங்க எல்லாம் எனக்காக ஓடி வந்தீங்களா, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இவன் வெளியே சிரிச்சு பேசினாலும் உள்ளுக்குள்ள அவனுக்கு பயம் நிறைய இருக்குன்றது அவன் முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுது. இங்க கங்ஜோ ஹீரோ பாக்குறதுக்காக வராளா. இப்ப உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உன்னோட முடிவு எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்றான். அதாவது இவ இங்க கோல்டன் டைம் டீமை பூங்சன் ஏரியாவுக்கு கொண்டு வரணும், அவனை தேடணும் அப்படின்னு முடிவெடுத்தா இல்லையா, அதை தான் சொல்லிட்டு இருக்கான் போல இருக்கு. அவன் மனசுல நிறைய வெறுப்பு இருக்குன்னு புரியுது. ஆனா ஏன் இதெல்லாம் அவன் பண்றான்னு தான் எனக்கு புரியவே இல்லை அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்றாளா. அவனுக்கு இந்த உலகத்து மேலேயே அதிகமான வெறுப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் உன்னோட டீமை தான் டார்கெட்டா வச்சிருக்கான். நாம ஏன் உன் டீம்ல பாக்குற அந்த மத்த கேசஸ் எல்லாம் டிராப் பண்ணிட்டு முழுக்க முழுக்க இவனை தேடுற வேலையை மட்டுமே பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். அப்படி பண்ணக்கூடாது, ஏன்னா மக்களுக்கு நம்மளோட தேவை அதிகமா இருக்கு. நம்ம டீல் பண்ண ஃபர்ஸ்ட் கேஸ்லயே உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாளா. நீ எதுக்காக இவ்வளவு கஷ்டமான வேலைகளை இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்க? நீ இந்த மாதிரி உன் உயிரை பணைய வச்சு நீ வேலை பாக்குறதுனால கிரைம் தடுத்துட முடியும்னு நினைக்கிறியா? உன்னோட கோல்டன் டைம்குள்ள போய் கிரைமை தடுத்து நிறுத்தி மக்களை காப்பாத்துறதுனால கிரிமினல்ஸ் திருந்திருவாங்கன்னு நினைக்கிறியா? ஐயோ உன் உயிரை பணைய வைக்கிறியன்னு சொல்லி உனக்காக அவனுக்கு திருந்தி போக போறானுங்க. அப்படி ஒன்னும் நடக்க போறது இல்ல. கிரிமினல்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே அந்த ஸ்பாட்லயே சுட்டு கொண்டுறணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அவன் மூஞ்சியை கொஞ்ச நேரம் குறுகுறுன்னு பார்த்துட்டு எனக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது, நான் எப்படி ஃபீல் பண்றனோ அதே மாதிரிதான் நீயும் ஃபீல் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்றான். இவ அதுக்கு பதில் எதுவுமே சொல்லாம அமைதியாவே நின்றுட்டு இருக்கலாம். எனக்கு தெரியும் நீ இந்த காது கேட்கிற திறமையை கூட சாபமா தானே நினைக்கிற. ஏன்னா எப்பவுமே உனக்கு அந்த கிரிமினல்ஸ்
ஆம்புலன்ஸோட முனகல் சத்தம் உன் காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கும், கண்டிப்பா அது உனக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான்னா, கண்டிப்பா கிடையாது, எனக்கு இந்த காது கேட்கிற திறமையினால நிறைய நேரங்கள்ல நான் பிரச்சனையில மாட்டிருக்கேன், நிறைய நேரங்கள்ல நான் கஷ்டப்பட்டிருக்கவும் செஞ்சிருக்கேன். ஆனா இதை நினைச்சு நான் பெருமை தான் பட்டிருக்கேன். ஏன்னா இந்த திறமையை வச்சு நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றேன், நிறைய குற்றங்களை நான் தடுத்து நிறுத்துறேன், அதனால இதை நான் சந்தோஷமா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. போலீஸ்காரங்களும் மனுஷங்க தான், எல்லா போலீஸ்காரங்களும் உனக்கு இருக்கிற அதே சென்டிமெண்டோட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் இந்த வேலையை பெருமைக்காக செய்வாங்க, ஒரு சிலர் சம்பளத்துக்காக செய்வாங்க, ஆனா ஒரு சிலர் டிடெக்டிவ் ஆனதே அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட ஆகியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். இவன் சொல்லிட்டு போகிறதுல இருந்தே தெரியுது இவன் அவனை பத்தி தான் சொல்லிட்டு போறான் அப்படின்ற மாதிரி கஞ்சோ பாத்துக்கிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.